எனது தேவரான சொந்த பந்தல் அனைவருக்குமே வணக்கம். இந்த இடத்துல மிக அருமையான முறையில், அமைதியான முறையில் உட்கார்ந்து இந்த இயக்கம் எதற்காக இந்த கூட்டத்தை போட்டிருக்காங்க, என்ன பேச போகிறாங்க, இதெல்லாம் நம்ம பொறுமையோடு கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஒற்றுமையோடு இந்த ஊர் மக்கள் அனைவரும் நீங்கள் இருப்பதை நினச்சி நான் ரொம்ப பெருமை அடைகிறேன். உங்கள் அனைவருக்கும் நன்றிகளை இந்த இடத்துல நான் பதிவு செஞ்சுக்கிறேன். ஏன்னா அண்ணன் சொன்ன மணிக்கு தேவர் சமுதாயம் ஒரு கூட்டம் நடத்தினோம்னா, ஒரு மாநாடு நடத்துகிறோம்னு வைங்களேன், தேவமார் மாநாட்டுக்கு கிட்டத்தட்ட 1000 வண்டி வந்துடும். ஒரு வண்டி மேடைக்கு வராது. எங்கே வர மாட்டாங்க, சேரு போட்டுருப்பாங்களா அங்கே உட்கார வர மாட்டாங்க. பாதி காட்டுக்குள்ளேயும் ரோட்டிலையும் டீ கடையிலையும் இப்படி தான் நிற்பாங்க. அப்படிப்பட்ட காலம் போய் இன்றைக்கி எந்த இடத்துல பிஎம்டி இன்றைக்கி கூட்டம் அமைச்சாலும் ஆணும் பெண்ணும் குழந்தைகளும் பெரியவர்களும் ஒற்றுமையோடு அந்த இடத்துல நீங்கள் இருக்குது நினச்சி, அதுவே நம்ம சமுதாயத்திற்கும் நம்ம இயக்கத்திற்கும் கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றி. அந்த வெற்றி இன்றைக்கி நான் பார்த்துறேன். உங்கள் எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல இந்த கூட்டம் நடப்பதற்கு, இந்த மேடை அமைவதற்கு காரணமானவர்களுக்கு நன்றி சொல்கிறேன். ஊராட்சி மன்ற தலைவர் ஐயாசாமி, அகில்சாமி, ஊர் நாட்டம்மை திரு காளிராஜ் அவர்களும், எக்ஸ் கவுன்சிலர் காளிராஜ், சாமி கொண்டாடி வீரகாளி, மேடை அமைப்பு உதவி பாலமுருகன், உமைத்தலைவன்பட்டி சீனி பாண்டின, எல்லாத்துக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதில் நம்ம காளிராஜ், வைரமுத்து காளிராஜ், வைரமுத்து அண்ணன் வீரகாளி, இந்த 2 பேரை பற்றி நம்ம கண்டிப்பான முறையில் சொல்லி ஆகணும். பாளையங்கோட்டை ஜெயிலில், அதாவது தேவர்குளம் காவல் நிலையத்தில் 2 சப் இன்ஸ்பெக்டர் தொடர்ந்து இந்த சமூகத்துக்கு எதிராக பொய் வழக்கு போடுறாங்க, சாதி ரீதியாக துன்புறுத்துறாங்க, பெண்கள் மத்தியில் நம்ம ஆண்கள் எல்லாம் கொண்டு போய் அடிக்கிறாங்க, அரை நிறுவனமாக விட்டு அடிக்கிறாங்க, அரை நிர்வாணமாக விட்டு அடிக்கிறாங்க, கண்ட இடத்துலலாம் நின்று மரியாதை இல்லாமல் பேசுகிறாங்க, தாயை பேசுகிறாங்க, தகப்பனை பேசுகிறாங்க, அக்கா தங்கச்ச பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு புகார் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதில் நம்ம +2 மாணவன் ஒருத்தன் மீது எஃப்ஐஆர் போட்டாங்க. கஷ்டப்பட்ட மாணவன், இப்படிலாம் போடாதீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு பார்த்தாச்சு, அவங்க கேட்கல. 2 வருஷமாக 500க்கும் மேற்பட்ட இவருடைய வாழ்க்கையை, இளைஞர்களுடைய வாழ்க்கையை சீரழிக்காங்கிறது தெரிஞ்ச உடனே இது விட்டுறக்கூடாது, எத்தனையோ மட்டும் ஆன் பண்ணி பார்த்தோம். சரி, அப்போ இனிமேல் அந்த போலீஸ் ஸ்டேஷன் நமக்கு வேண்டாம், ஏன்னா சுற்றி 1.5 லட்சம் தேவமார் இருக்கும், அவ்வளோ வெறும் கையெழுத்து போடும், கையெழுத்து போட்டு அந்த தேவர்குளம் காவல் நிலையம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தோம். அந்த காவல் நிலையத்துக்கு நான் பூட்டு போட போகிறேன் அப்படின்னு ஒரு போராட்டத்தை அறிவித்தேன். அதாவது எந்த இடத்திலுமே சென்சிட்டிவான வார்த்தைகளையோ வன்முறையை நான் பயன்படுத்தினது கிடையாது. அதுக்காண்டி என் சமுதாயத்தை அடக்கணும், என் சமுதாயத்தின் மீது பொய் வழக்கு போடுறேன்னு சொல்லும் போது அதை பார்த்துக்கிட்டு வேடிக்கைலாம் ஒரு காலமும் நான் பார்த்து கிடையாது. அது எவ்வளோ பெரிய கொம்பாதி கொம்பனாலும் சரி முட்டி பார்த்துரும் அப்படின்ட்டு தான் முட்டி பார்த்தோம் அன்னைக்கு. அதில் எல்லாரும் கைதானோம். பாசமிகு அண்ணன் வீரகாளின்னு, தம்பி வைரமுத்து உள்பட 63 பேர் மீது எஃப்ஐஆர் போட்டிருந்தாங்க. இந்த பாளையங்கோட்டை ஜெயிலில் எல்லாத்தையும் கொண்டு அடைச்சாங்க. சரி, ஒரு ஊரே திரண்டு வந்திருக்குப்பா அப்படின்னு சொல்லி எங்களெல்லாம் தனிப்பட்ட முறையில் ஒரு இடத்துல ஏவார்டு, இப்போ வாட்ஸ்அப் குரூப்பில் வச்சுருக்காங்க இவங்கெல்லாம், ஏவார்டு போராளிகள் எல்லாம் அனைவரும் வருவோம் பாளையங்கோட்டை, இவங்க அப்பப்போ பேசி அதை ஒரு ஜாலியாக இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க. காலையில் எந்திப்பார் வீரகாளின்னு, அப்படியே மெரினா பீச்சில் நம்ம வாக்கிங் போகும் பற்றிலாம் பீச்சில் பூங்கால போகிற மணிக்கு காலையில் எந்திரிப்பார். கட்டான்னு சொல்லிட்டு ஜெயிலுக்குள்ளே உட்காந்துருக்குங்கிற கொஞ்சம் கூட அந்த மனநிலை கிடையாது. எந்திரிச்சு உடனே வாக்கிங் போவார், உடற்பயிற்சி செய்வார், யோகா பண்ணுவார். நாங்களே பார்ப்போம், ஐயா அந்த ஆளை பிடிச்சி உள்ளே போட்டிருக்கோமே, இந்த ஆள் கொஞ்சம் கூட இப்போ என்னைக்கு அப்போ வெளியே போக மாட்டார் பொழுது. அவர் சூப்பரண்டே கேட்டார், தலைவா அவங்க கூட யாரும் வெளியே போகிற மணிக்கே கிடையாது பொழுது, எல்லாரும் காலையில் ஆனால் உடற்பயிற்சி செய்ய, விளையாட, எக்ஸசைஸ் சம்மந்தப்பட்ட பொருட்கள் வாங்க. அப்போ கேட்காங்க, என்ன தைரியமே அவங்க எப்படினாலும் தலைவர் வெளியே கொண்டு போயிடுவாரியா, எங்களை என்ன ரொம்ப நாளாக வச்சிருக்க போகிறாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை.
அந்த அளவுக்கு சிறைக்குள்ளே போனாலும் எதுக்கு போனோம், சும்மா ஒன்றும் போகல, என் சமுதாயம் பாதிக்கப்பட்டுச்சு, என் சமுதாயத்தை அழிக்க நினைச்சாங்க, அதனால் போராடி ஜெயிலுக்கு வந்திருக்கிறோம், அப்போ நம்ம சிறையில் இருக்க பற்றி தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாருமே அதை அன்றைக்கி ஏற்றுக்கிட்டாங்க. இன்றைக்கி இந்த வழக்குகளை உயர்நீதிமன்றத்தில் நடத்தி அந்த வழக்கை ரத்து செய்வதற்கும் ஏற்பாடுகள் தொடர்ந்து நடைபெறுகிறது. இன்னைக்கு வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களுடைய பிறந்தநாள் விழா. இந்த வேலுநாச்சியாரை பற்றி நம்ம சொல்லும் பொழுது அதன் முன்னோட்டமாக அந்த அம்மாவை, நம்ம சமுதாயத்தில் பிறந்த அந்த அம்மாவை நீங்கள் எல்லாம் பெண்கள் எல்லாருமே ஒரு ரோல் மாடலாக நினைக்கணும். ஏன்னா கணவனை கொன்றுதாங்க. கணவனை கொன்னதுக்கப்புறம் இப்போ எல்லோரும் என்ன பண்ணுறோம், கணவன் இறந்து போயிட்டாரு அப்படிங்கும் பொழுது பிள்ளைங்களை வச்சு நம்ம கஷ்டப்படணுமே, வைக்கணுமே, போராட்ட குணம் உங்கள்கிட்ட இல்லாமல் போயிடுது. நம்ம கணவன் இறந்த பிறகு நம்ம தானே பிள்ளைகளை காப்பாற்றணும், வைக்கணுங்கிற அந்த அதாவது எப்படின்னா கவலைப்பட்டு பாசத்தில் நீங்கள் கூணி குறிகிறதே. ஆனால் அந்த அம்மா அப்படி இல்லை. அந்த அம்மா நமக்கு சொல்லிட்டு போன பாடம் என்ன தெரியுமா, என்னுடைய கணவனை என் கண்ணு முன்னாலே சுட்டு கொண்ட ஆங்கிலேய படைகளை வெட்டி வீழ்த்தி விட்டு அந்த இடத்தை கைப்பற்றுவேன் அப்படின்னு சொல்லிச்சு இந்த அம்மா. 5 மொழி தெரியும் அந்த அம்மாக்கு. வெள்ளக்காரன் அந்த அந்த சிவகங்கையை கைப்பற்றும் பொழுது இந்த நாட்டோட ராஜா யாருப்பா, மன்னன் யாரு, அவனை வர சொல்லு அப்படின்னு சொல்லி போகும்பொழுது அந்த மன்னனோடு வீரமங்க வேலுநாச்சியாரும் போயிருக்கா. தன்னுடைய கணவனுக்கு துணையா போய் நிற்கும் பொழுது அவன் ஆங்கிலத்தில் பேசுகிறான். அப்போ அதில் எடுத்து சொல்வதற்கு ஆங்கிலத்தில் பேச அந்த டிரான்ஸ்லேட் அவர், அதாவது எப்படின்னா அவர் பேச அவர் தமிழில் சொல்லணும். அப்போ அதை கொஞ்சம் நக்கல் பண்ணியிருக்காங்க. யார வேலுநாச்சியாரோட கணவரை நக்கல் பண்ணியிருக்கான், கிண்டல் பண்ணியிருக்கான். ஏயா ஒரு ஆங்கிலம் தெரியல, உனக்கு தமிழை தவிர எந்த மொழியும் தெரியலையே, நீ எப்படி இந்த நாட்டை ஆளுவ, எங்களுக்கு எப்படி நீ வரி கட்ட முடியும், எங்களோட நீ எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவன் பேசும்பொழுது உடனே வேலுநாச்சியார் குறுக்கிட்டு உனக்கு எந்த மொழியில் பேசணும்னு சொல்லு அப்படின்னு சொல்லி 5 மொழியில் பேசியிருக்கு. யாரு, வேலுநாச்சியார் தன்னுடைய கணவனை வச்சுட்டு. அப்போ பெண்கள் அதில் தைரியமாக நம்ம இருக்கணும். நமக்கான ஒரு இழப்பு நடந்துட்டு உங்களுடைய வீக்னஸே என்ன தெரியுமா, யாராவது உங்களை மன உளைச்சல் படுத்திட்டாலோ, உங்களை தவறாக சொல்லிட்டாலோ, உங்கள் மீது அபாண்டமாக பழி சொல்லிட்டாலோ உடனே கூணி குறுகிறது. அதுதான் அவங்களுக்கு கிடைச்ச வெற்றி. நீங்கள் கூணி குறுகணுங்கிறது தான் அவனுடைய நோக்கத்தில் அவன் பேசுகிறான். புரியுதா? அது உன் சொந்த பந்தமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு சொந்த பந்தம் மாமன் மச்சின அனந்தமையாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை உங்களை கூணி குறுக வைக்கணும்னு சொல்லி உங்கள் மேலே அபாண்டமாக பழி போட்டாங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் கூணி குறுகி வீட்டில் இருந்தீங்கன்னா நோய் நொடி அப்படி தான் இருக்கணும். அதே மீறி எந்திரிச்சு படிச்சு கிடிச்சு முன்னுக்கு ஒரு இடத்துல ஒரு அதிகாரத்துக்கு நீங்கள் வரும்பொழுது உங்களை கண்டு நாளைக்கு அவங்க சலிட்டு அடிப்பாங்க. புரியுதுங்களா? இது வேலுநாச்சியாருடைய பிறந்த நாளுக்கு நம்ம ஒரு குறிக்கோளை எடுத்துக்கிடணும். கணவன் செத்த உடனே வீட்டுக்குள்ளே கிடக்கல. புரியுதுங்களா? போர் தொடுத்தா அனைத்து நாடுகள்லையும் ஆள் திரட்டி, படை திரட்டி, போர் திரட்டி வெற்றி பெற்ற பிறகு மீண்டும் சிவகங்கை கோட்டையை, அரண்மனையை கைப்பற்றி அங்கதான் அந்த அம்மாவோட உசுறு போச்சு. புரியுதா உங்களுக்கு? அப்படி நம்ம பெண்கள் எல்லாருமே அப்படி மாறிக்கிடணும். அதுக்கப்புறம் இந்த பெண் பிள்ளைகள் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இன்ஸ்டாகிராமில் மிக மோசமான இளைஞர்களால், கஞ்சா பொறுக்கிகளால், நாடக காதல் கும்பல்களால் இன்னைக்கு நிறைய பெண் பிள்ளைகள் சீரழிதாங்க. இதெல்லாம் நம்ம தடுக்கணும். ஏன்னா அவன் வரும் பொழுதே நம்ம பெண் பிள்ளைகளிடையே நான் தேவை மாதிரி தான் அப்படின்னு சொல்லி தான் இப்போ ஏஐலலாம் நிறைய ரெடி பண்ணலாம். இப்படி தான் உங்களுக்கு நான் முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு மாலை போட்ட மாதிரி அனுப்பலாம். இப்படி பார்த்த உடனே நம்ம பெண் பிள்ளைகளை மாற்ற முயற்சி செய்கிறானுங்க. அதனால் ரொம்ப கவனமாக கையாளணும். ஏற்கனவே பல்வேறு குடும்பங்கள் பெண் பிள்ளை விஷயத்தில் என்றைக்குமே நான் சாதி பார்த்ததே கிடையாது. அது யார் எந்த பெண் பிள்ளைக்கு ஒரு ஆபத்துனாலும் சரி, அது பட்டியலினத்தை சேர்ந்த பெண்ணாலும் சரி, நான் காப்பாற்றான் செய்வேன். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அண்ணன் சொன்ன மணிக்கு அந்த சமுதாய செட்டியார் சமூகத்தை சேர்ந்த பெண் பிள்ளை தான் 18 வயசு. அந்த கரெக்டாக அந்த 18 வயசு எப்போ ஆகுதுன்னு காத்திருக்கானுங்க பாருங்க. 18 வயசு எப்போ ஆகும் இந்த பெண் பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லி செட்டியார் சமூகம் தானே, யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சான். ஆனால் நாங்கள் கேட்போம்டா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நம்ம வந்தோம். நாங்கள் கேட்போம், அதெல்லாம் விட மாட்டோம் அப்படின்ட்டு. அன்னைக்கு காவல்துறையில் சேர்ந்த ஒரு சிலவர் என்ன சொல்ல செஞ்சாங்க, எசுக்கி நீங்கள் எதுக்கு எசுக்கி இவ்வளோ பிரச்சனை பண்ணுறீங்க, செட்டியார் சமூகம் தானே சார். செட்டியார் சமூகம் இல்லை, அந்த மாட்டு சமூகத்தை சேர்ந்த, பட்டியல் சமூகத்தை சேர்ந்த பெண் பிள்ளைக்கு பிரச்சனை நான் வருவேன். இது பெண் பிள்ளை பிரச்சனை. அந்த பிள்ளைக்கு தகப்பம் கிடையாது, தாய் போராடிக்கிட்டு இருக்கா. 18 வயசுல பிள்ளையை கூட்டு போய் நீ கொண்டு வச்சு நீ நாளைக்கு 6 மாதம் நடுரோட்டில் விட்டுருவேன். அப்படிதான் விட்டுக்கிட்டு இருக்கான். இப்படிதான் உங்களுக்கு ஏன் சொல்லுதோம்னா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட்டு கொண்டு போய் 6 மாதம் தான் காதலுங்கிற போர்வையில் நடுரோட்டில் விட்டுட்டு போயிருந்தான் நம்ம பிள்ளையில. அப்போ அடுத்தால அந்த பிள்ளையை கொண்டு சரி என்ன செய்ய பெத்துட்டோமே, இந்த பிள்ளையை விட நம்ம ரோட்டில் விடுவான்னு சொல்லி தாய் கூட்டு கொண்டு வச்சுக்கிட்டு தான்.
நாளைக்கு வந்து நம்ம சமூகத்தை சேர்ந்த ஒரு குடிகாரனா வைக்கணும், சரி ஏதோ ஒன்று, உன் பிள்ளை ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சு போயிருக்கல, ஓடி போயிருக்கல, அப்போ எனக்கு கட்டி கொடுன்னு சொல்லி ஒரு குடிகாரனுக்கு கட்டி கொடுத்து அது வாழ்க்கை பிள்ளை நாசமா போகுது. இதெல்லாம் நான் கண் கூட பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்படி இருந்துடக்கூடாது. பெண் பிள்ளைகள் தான் நம்மளுடைய குலதெய்வம், பராசக்தி. மானம் போச்சுன்னா நம்ம உசுறு வாழ மாட்டோம். இந்த சாதி புரிதல உங்களுக்கு, நீங்கள் கோடி கோடியாக சம்பாத்தியம் பண்ணாலும் சரி, நாளைக்கு ஒரு விஷயத்தில் மானம் போயிட்டுன்னு வைங்களேன், மொத்த குடும்பமும் போச்சு. இதுக்கு மூல காரணமும் நான் வந்து இளைஞர்களை சொல்லுவேன், ஆண்களையும் நான் வந்து குற்றம் சாட்டுறேன் இந்த இடத்துல. ஏன்னா நான் வழக்கமாக சொல்கிறது தான், எல்லா குடும்பத்திலையும் நாம் வந்து அன்பை காட்டுறதில்லை, அக்கா தங்கச்சி மேலே பாசம் காட்டுறதில்லை, மனைவி மீது பாசம் காட்டுறதில்லை. அப்போ இப்படிலாம் நடக்கும் பொழுது அன்பை தேடி தான் ஒரு சில விஷயங்கள் வந்து நடக்கு. அதனால தான் ஊராக போயிட்டு குடிக்கக்கூடாது, மது அருந்தக்கூடாது, அதை எப்படின்னு மது அருந்தாதீங்க அப்படின்னு எதுக்கு சொல்கிறோம்னா, அந்த மதுவால் நம்ம வீரம் போச்சு அப்படிங்கிறத நீங்கள் எல்லாரும் நினைக்கணும் அப்படின்னு தான். நீங்கள் குடிச்சிட்டு அக்கா தங்கச்சி மேலே பாசம் இல்லை, மனைவி மேலே வந்து பாசம் இல்லை, தாயை மதிக்க முடிக்க, தகப்பனை மதிக்க முடிக்க, மாதிரி பெண் பிள்ளைகள் எப்படி உங்கள் பேச்சை கேட்கும், மாதிரி பெண் பிள்ளைகள் வேலைக்கு போகத்தான் செய்யும். வேலைக்கு போகிற இடத்துல ஒரு சில விஷயங்கள் அன்பு காட்டும் பொழுது ஒரு சில விஷயங்கள் தடுமாறத்தான் செய்யும். அதனால இளைஞர்கள் வந்து எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து தயாராக இருக்கணும். நான் அப்பவும் சொல்கிறேன், இப்பவும் சொல்கிறேன், அந்தந்த ஊரை அவங்கவுங்க இளைஞர்களும் பெரியவர்களும் ஊர் அவங்க தான் காப்பாற்றிக்கிடணும். நான் அரசியல் ரீதியாகவும் உங்களுக்கு முக்கியமான பிரச்சனை ஆபத்துனா நான் வருவேன், அதில் மாட்டுக்கிறது இல்லை. ஆனால் நீங்கள் எல்லாரும் உங்களுக்குள்ள பிரச்சனைகள்லாம் களை எடுத்துட்டு நீங்கள் நிம்மதியாக வாழணும். வருங்காலத்தில் நீங்கள் உங்களை தற்காத்துக்கணும், உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கணும், குழந்தைகளை பாதுகாக்கணும்னா நீங்கள் நிம்மதியாக தொழிலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால், அரசு உத்தியோகத்துக்கு நீங்கள் உண்மையாக நீங்கள் வந்து போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு தான் ஊராக போய் ஒரு கூட்டம் போடுறோம். இந்த கூட்டம் போடணும்னா எவ்வளோ செலவாயிருக்கும் நீங்கள் எல்லாரும் யோசிச்சு பார்த்தீங்களா? ஏன் இந்த தொகுதியிலேருந்து நான் எம்எல்ஏ நிற்க போகிறேன்னா, இது சங்கரங்கோவில் தொகுதி, இதில் நான் எம்எல்ஏ நிற்க முடியுமா? நான் இருந்து ஜெயிக்க முடியுமா? கிடையாது. ஏன்னா இந்த பகுதிகளில் இன உணர்வு உள்ள மக்களாக இருக்கிய, எல்லாரும் சாதினா அவ்வளோ வெறும் ஒரு கண்ணோட்டத்தில் இருக்கிய, எல்லாரும் பாசம் வச்சிருக்கிய. அப்போ உங்களை நான் வந்து சரி பண்ணணும், உங்கள்கிட்ட நான் இந்த நடக்கிற பிரச்சனைலாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் ஊராக தெருவா நைட்டு எல்லா ஊருக்கும் போய்கிட்டு இருக்கேன். பொறுப்பாளர்கள்லாம் தேர்தல் வந்துட்டு நம்ம ஆளுக்கு பழசெல்லாம் மறந்துடுவாங்க. ஏன்னா எனக்கு தெரியும், இத்தனை வருஷமாக 365 நாள், வருஷத்துக்கு 365 நாளும் தெருவாக ஓடிக்கிட்டு இருக்கேன். தெருவாக என் கட்சி பொறுப்பாளர்களும் வந்து ஓடிட்டு கிடக்கிறோம். என்னத்தையாவது ஒன்று சரி பண்ணியாவது டீசல் போட்டு எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கோம். கரெக்டாக இப்போ எலெக்ஷன் வந்துடும். எலெக்ஷன் வந்த உடனே வீட்டுக்கு எல்லாத்துக்கும் தேர்தலுக்கு பிரச்சாரத்துக்கு 200 ரூபா 300 ரூபா அப்படின்னு சொல்லி கொடுப்போம். அப்புறம் நான் கூட்டம் போடுறதுக்கு ஆள் கிடைக்காது. இப்படி அவங்களுக்கு எனக்கு அதுவும் தெரியும், தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்லுதேன். ஏன்னா நான் அனுபவப்பட்டுட்டேன். நான் உங்களை அடை வச்சிடக்கூடாது, நான் உங்களை வித்துடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதில் எனக்கு வந்து எப்படின்னா என்னோட ஹேபிட். நம்ம இந்த சமுதாயத்து பணியை பிடிச்சி தான் வந்திருக்கிறோம். சமுதாய பணிக்காக நம்ம வந்திருக்கிறோம். நாம் வந்து இது ஒரு விபத்தில் வந்த மாதிரி தான் இதில் வந்திருக்கோம். அது எங்கள் ஐயா மசுமன் முத்துராமலிங்க தேவர் தான் அந்த இடத்துக்கு என்னை கொண்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இவ்வளோ பெரிய ஒரு சமூகத்தை வந்து கட்டமைக்க முடியாது. இவ்வளோ பெரிய ஒரு சமூகத்தை, எல்லா சமூகத்தையும் கட்டமைச்சிடலாம், கட்சி நடத்திடலாம். தேவமாற ஒன்று சேர்த்து கட்சி நடத்த முடியாது, கட்டமைக்க முடியாது. புரியுதுங்களா? ஆனால் அப்பேற்பட்ட இடத்துல எப்படி இசைக்கிராஜா வந்து அவ்வளோ கூட்டம் கூடுது, எப்படி 22 மாவட்டம் 23 மாவட்டத்தில் கட்சி வச்சிருக்காங்க. நம்ம ஆட்களில் உள்ள உயர் அதிகாரிகள், ரிட்டையர்டான அதிகாரிகள்லாம் பெருமையாக சொல்கிறாங்க. எப்படி? ஏன்னா 10,000 ரூபா இருந்தால் தேவமாறு ஒரு நடப்பான். உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். சட்டப்பைகளை 10,000 ரூபா இருந்துச்சுன்னு அவன் அங்கேருந்து வரும்போதே இப்போ நம்ம முடிவு பண்ணிடலாம். ஏன்னா சட்டையில் 10,000 ரூபா பணம், சட்டையில் பணம் இருக்குன்னால அந்த நடை உடை அவன் கை காலெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு இதாக வருவான். ஏன்னா 2 நாள் தான் அந்த 10,000 காலி பண்ணதுக்கப்புறம் ஒரு நடப்பான். துட்டே இல்லைன்னு ஒரு நடப்பான். அங்கே இருந்து 1 லட்சம் கொடுத்தாலும் 2-3 நாளில் காலி பண்ணக்கூடிய சமுதாயம் இந்த சமுதாயம். பிற சமூகத்தை 1 லட்சம் கிடைச்சதுன்னு வைங்களேன், இதை வச்சு இந்த கடையில் எண்ணத்தை போடலாம், வியாபாரம் பண்ணலாமா, எண்ணத்தையாட்டு ஒன்று வாங்கலாமா, கோழியை வாங்கிடலாமா, ஆடு வாங்கிடலாமான்னு. இது அப்படி கிடையாது. இது 1 லட்சம் 2 லட்சம் கொடுத்தாலும் சரி ஜாலி பண்ணிடணும். ஜாலி பண்ணி 4 பேருக்கு கொடுத்துடணும். ஃப்ரீ கடையில் போகிறவனுக்குலாம் சீரட் வாங்கி கொடுப்பான். யார்? இவன் பீடி இல்லாமல் அலைவான், கையில் துட்டு வந்த உடனே சீரட் அடிப்பான். ஏன்னா இந்த இனத்தோட குணம், நாம் நல்லா இருக்கும் போது 4 பேருக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சமுதாயம். உங்களுக்கு இதை சரி பண்ணணும்னா மிகப்பெரிய கஷ்டம். ஒருத்தன் பின்னாடி ஒருத்தன் போக மாட்டான். இவன் ஒரு ஆளால் இவன் பின்னாடி நம்ம வந்து போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சாதி. இந்த சாதி மக்களை வந்து இவ்வளவு பேரை ஒன்று சேர்த்து கொண்டு போகிறது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். அது எங்கள் ஐயா முத்துராமலிங்கத்தை தான் சக்தியை கொடுத்துருக்காரு, அதில் மாட்டுக்கிறதே கிடையாது. அதனால நீங்கள் நம்ம யார், நம்ம எந்த சமூகத்தை சேர்ந்தது, இன்னைக்கு கஷ்டப்படலாம், இன்னைக்கு கூலி வேலைக்கு போகலாம். ஆனால் ஒரு காலத்தில் இந்த நாடு இன்னைக்கு நல்லா இருக்கு, இந்த நாட்டில் உள்ளவன் இன்னைக்கு அடிமை இல்லாமல் இருக்கோம்னா அது நம்ம தான் காரணம். நம்ம முப்பாட்டை நம்ம பாட்டெல்லாம் உசுறு பள்ளி விட்டுருக்கோம்ல, அதெல்லாம் நீங்கள் நினச்சி பார்க்கணும்ல.
அனைத்து சமூக மக்களையும் காப்பாற்றுறவன் தான் தேவை. அதனால தான் தேவர்னு பேர் வந்துச்சு. புரியுதா உங்களுக்கு? நமக்கு ஏன் தேவர்னு பேர் வந்திருக்குன்னா எல்லா சாதி மக்களையும் காப்பாற்றுவான். தன்னை நம்பி வந்தவங்க தன்னை நம்பி வந்தவங்களை யாருக்கானு உசுரை கூட விடுவான். அவன் தான் தேவமார். அதுக்கு எடுத்துக்காட்டு நீங்கள் வந்து மருது பாண்டியரை நீங்கள் நினச்சிக்கிடலாம். இல்லைன்னா மருது பாண்டியக்கும் வந்து வெள்ளக்காரனுக்கு வாய்க்கால் தகராறு கிடையாது. கட்டபொம்மனுடைய தம்பி ஊமத்துறையை நீ காட்டி கொடுத்துரு, நீ கொண்டு விட்டுரு, நான் விட்டுருதேன் அப்படின்னு சொன்னா. எங்களை நம்பி வந்த எவனுக்கு உசுறு கொடுப்போமே தவிர காட்டி கொடுக்கணும்னு சொன்னான் மருது பாண்டியர். அதனால தான் அவன் குடும்பத்தில் 500 பேர் செத்து போனான், துண்டு துண்டா வெட்டி போட்டான். புரியுதுல? அப்படிப்பட்ட பரம்பரை இன்னைக்கு நம்ம சங்கடப்படுறோம். நம்மளுடைய வரலாறை திருடுதான், நம்ம வரலாறை மறைக்கிறோம். நாம தாட்டியமா இருக்கும் போதே நம்ம வரலாறு பூரா மறைக்கான். அப்போ இந்த வரலாறு மறைப்புக்கு யாரு காரணம்? நம்ம ஒற்றுமை இல்லாமல் இருக்கணும், அந்த பேரை பயன்படுத்தாமல் இருக்கவே தான். அதனால தயவு செய்து சொல்றேன், எல்லாரும் நீங்க ஒற்றுமையாறீங்க. இளைஞருக்கு நான் உன்னே தான் சொல்றேன். என்னை இப்போ நான் என்னோட சூழல் எப்படின்னு சொல்லி இறைவனுக்கு தான் தெரியும். புரியுதுல? ஆளுக்கு இந்த சமுதாயத்துக்கு ஒவ்வொருத்தர் வருவாங்க. ஏற்கனவே வெள்ளச்சாமி தர் வந்தார், ஊரா பேசினார், நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும், இப்படி இருங்க, படிங்க, வைங்கன்னு சொல்லிட்டு அலைஞ்சார். அவர் ஒரு காலம் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தன் உருவாகுவான். ஆனால் யாராவது ஒருத்தர் நல்லா இருக்கும் பொழுதே அவன் இருக்கும் போதே அதை பயன்படுத்தி இந்த சமுதாயம் நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நான் காட்டுற எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, இசைக்கராஜா தவிர சொல்கிற வேட்பாளர்களுக்கு நீங்கள் வாக்களிங்க. அதை ஏன் சொல்கிறேன்னா, சங்கரங்கள் தொகுதி வந்து ரிசர்வ் தொகுதி, பட்டியலின மக்கள் தான் நிற்க முடியும். அப்போ நான் சொல்கிற வேட்பாளரை இசைக்கராஜா யாரை சொல்கிறாரோ அவருக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம். நீங்கள் ஒரே ஒரு முடிவு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால், நான் சொல்ற ஒரு நபரை நீங்க எம்எல்ஏ ஆக்கும் போது நாளைக்கு உங்களுக்கான நலத்திட்ட உதவிகளை உங்களுக்கான விஷயங்களை செய்யாம இருக்க நான் சட்டையை பிடிச்சி கூட கேட்பேன். அதுல மாட்டுக்கத்தையெல்லாம் நான் சொல்லிதான்டா ஓட்டு போட்டுருக்காங்க உனக்கு அப்படின்னு சொல்லி நான் கேட்க முடியும். அதான் அந்த உரிமையாவது கொடுங்க அப்படிங்கிற, அந்த உரிமையாவது கொடுங்க. இங்க நான் எம்எல்ஏ ஆக முடியாது, ஆனா இசைக்கராஜா சொன்னவர் தான் இங்க எம்எல்ஏ ஆக முடியும் அப்படிங்கிறத சொல்லுங்க. நான் இந்த சட்டமன்ற தொகுதியை பொது தொகுதியா மாத்திரலான்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வதற்காண்டி ஆயத்தமா பண்ணோம், ஏற்பாடு பண்ணி பார்த்தோம். அதுல சென்செக்ஸ் மத்திய அரசு வந்து இன்னமும் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கலை. மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்ததுக்கு பிறகுதான் தொகுதி வரையறை வரும் பொழுது இந்த தொகுதியை மாற்ற முடியும், அது வரைக்கும் மாற்ற முடியாது. ஏன்னா ஒரு செட்டியார் சமூகத்தை சேர்ந்தவர் மிக அருமையான முறையில் ஏற்கனவே கோர்ட்டுக்கு போய் வழக்கு தொடுத்து வச்சிருக்காரு. அவரும் என்னுடைய பேட்டியை பார்த்துட்டு இந்த டிவிலலாம் யூடியூப்ல பார்த்துட்டு நேராக ஆஃபீஸ்க்கே வந்துட்டாரு. நான் மொத்தமாக நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த தொகுதியை பற்றி அப்படின்னு சொல்லி, நீங்களாவது எனக்கு வயசாயிட்டு, நீங்களாவது அடுத்த தலைமுறையில் இந்த தொகுதியை வந்து பொது தொகுதியாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து அந்த ஆவணத்தெல்லாம் வந்து கொடுத்தாரு. அந்த ஆவணத்தை கொண்டு வச்சு பார்க்கும் பொழுது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் செய்ய முடியும். மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தாததே மிகப்பெரிய ஒரு ஜனநாயக படுகொலை அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் வந்து பதிவு சொல்கிறேன். மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும், மத்திய அரசு எங்கெல்லாமோ போய் நீங்கள் வந்து கணக்கெடுக்கிய, ஆனால் தமிழ்நாட்டில் இன்னும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நீங்கள் நடத்தாமல் இருக்கீங்க. மக்கள் தொகை கணக்கு எடுத்தால் தான் ஆண் எத்தனை, பெண் எத்தனை, பட்டியலின மக்கள் எத்திருக்காங்க, மேல்மட்ட மக்கள் எப்படி இருக்காங்க, அவங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கணக்கெடுப்பு நடத்தினா தான் தெரியும். அப்போ நீ கணக்கெடுப்பு நடத்தலை, அதனால பாதிக்கப்பட்டது அதிகமானவர் முக்குளத்தூர் வந்து நம்ம பாதிக்கப்படுறோம். இப்போ மட்டும் இல்லை, உங்க எல்லாருடைய குணத்தையும் சொல்ற பாருங்க. இந்த நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த நாட்டுக்கு என்ன பிரச்சனைனாலும் சரி நம்ம தான் உசுரை விடுவோம். அதுக்கு நீங்க ஒரு எடுத்துக்காட்டு, எல்லா இடத்து தென்காசி வந்து காசி விஸ்வநாதர் கோயில் பிரச்சனை, காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு வந்து உசுரை விட்டது யார் குடும்பம்? தென்காசி குமாரபாண்டியன் குடும்பம் தானே, ஒரு தேவமார் குடும்பம் தானே உசுரை விட்டுச்சு. திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற முடியல, திருப்பரங்குன்றத்தில் தீபத்தை வந்து ஏற்ற முடியல. முருகன் எல்லாரும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் சொல்லி வந்து இழுத்து பிடிச்சு விட்டுட்டு போயிட்டான். ஆனா அதுக்காண்டி தான் உடல்ல தீபம் ஏற்றி உசுறு விட்டது தேவமாறு அந்த பையன். புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு அவன் குடும்பம், இன்னைக்கு அவன் 2 பிள்ளைகள் வச்சிருக்கானா, அன்னைக்கு அவன் குடும்பம் தானே கஷ்டப்படுது. இப்படி நாட்டில் எல்லா விஷயமும் ஒரு ஃப்ராடு ஒருத்தர் சுத்திக்கிட்டே அலைவான். நீங்க பார்த்துருப்பீங்க, எல்லா மேடையிலையும் பொய்யா சொல்லுவான். அவன் யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஆமகரி சாப்பிட்டோம்மா, இட்லியை வந்து எங்க மதினி வந்து இப்படி இட்லியை கொண்டு வந்து அவர் ரொம்ப இட்லி விரும்பி சாப்பிடுவாங்கன்னா இட்லியை உடச்ச உடனே உள்ள வந்து கறி இருந்துச்சுமா, உள்ள வந்து ஆமைக்கறி இருந்துச்சு. அப்புறம் வந்து அந்த ஆமை ஒரு கடல்ல தப்பிச்சு போகும்பொழுது பெரிய ஒரு ஓட்டில் ஏறி போனேன், அது ஆமை ஓடுன்னு எனக்கு அப்புறம் தான் தெரியும். அதாவது ஒரு மனுஷன் என்னென்ன பொய் சொல்லக்கூடாதோ அதெல்லாம் பொய் சொல்ல ஒரே ஒரு பொய்யாங்காளி ஒருத்தன் இருக்கிறான். அவனை அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். கரெக்டாக சொல்லிட்டிய, சீமானை தான் பொய் சொல்றாங்க, அது சீமான் தான். அவன் அப்படியே பொய் சொல்லி கடைசியில் எங்க கொண்டு நிப்பாட்டினான் தெரியுமா? பாண்டியர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட சாதி, சும்மா இருந்த சாதியை அந்த மக்கள் பாவம் உழைக்கின்ற மக்கள், விவசாயம் செய்கிற மக்கள் விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இவன் அப்படியே சுற்றி வந்து வரலாற்றை தப்பாக பேசுறங்கிற போர்வையில்
நீங்கள் தான் பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லி இழுத்து பிடிச்சி விட்டு போயிட்டான். இவன் இழுத்து பிடிச்சி விட்டு போனதுனால இந்த 10 வருஷம் 15 வருஷம் வரலாற்று பிரச்சனை தொடர்ந்து போயிட்டு இருக்கு. அவனுடைய நோக்கம் என்ன? அவனுடைய நோக்கம் சாதி கலவரத்தை ஏற்படுத்தணும். தென் மாவட்டத்தில் இந்த இரு சமூக மக்களும் ஒன்றாக இருக்கக்கூடாது, தேவர் மக்களும் தேவேந்திர மக்களும் ஒன்றா இருக்கக்கூடாது ஒரு நோக்கத்தில் தான் அவன் பொய்யா சொல்லி அந்த மக்களை தூண்டி விட்டு போயிட்டான். அவன் கொஞ்சம் பொய்யா சொல்லியிருக்கான். இந்த பொய்ன்னு மட்டும் இல்லை, அவன் ஏகப்பட்ட பொய். அவன் வாயில வரது பூரா பொய். நான் பிரபாகரன், தமிழின தலைவன் பிரபாகரன் மீது எங்களுக்கும் பற்று இருக்கு, பாசம் இருக்கு. தமிழர் தலைவன் பிரபாகரனை உசுரை கொடுத்து பாதுகாத்தது தேவமாறு, அது எல்லாத்துக்குமே தெரியும். பார்த்துக்கோங்க, பிரபாகரன் இறந்த அன்னைக்கு, அவன் குடும்பம் இறந்த அன்னைக்கு நம்மளாம் தொடர்ந்து 20 நாள் சரியா சாப்பிடாம நல்லா விரதம் இருந்த மாதிரிலாம் வந்து இருந்திருக்கிறேன். அந்த தமிழ் பற்றுங்கிறது, தேசப்பற்றுங்கிறது வந்து தேவமாறு ரத்தத்திலே ஓடுனது. புரியுதா உங்களுக்கு? அதை வந்து ஒருத்தன் சொல்லி வரணுங்கிற அவசியம் கிடையாது. இதே பிரபாகரன், ஈழத்தமிழர் பிரபாகரனுக்கு தாலி எடுத்து கல்யாணம் முடிச்சு கொடுத்தது தேவமாறு, மெய்யப்ப தேவர் சொல்லி தஞ்சாவூர்ல. புரியுதா உங்களுக்கு? அவருக்கு அத்தனை உதவிகளும் செஞ்சது மெய்யப்ப தேவர். இப்படி முக்குளத்தோர் இல்லாம இந்த உலகத்தில் இந்த நாட்டில் எந்த புரட்சியாளரும் கிடையாது. உங்களுக்கு அனைத்து இடத்துலையும் முக்குளத்தோர் இருந்திருப்பான். இன்னைக்கு நாம் தமிழர் சீமான் இந்த இடத்துல பொய்யா சொல்லுதாம்னா அதுக்கு காரணமும் முத்துக்குமார் என்கிற ஒரு தேவமார் தான். அந்த முத்துக்குமார் தான் அந்த நாம் தமிழருக்கு வந்து உயிர் நாடி உயிர் மூச்சு. அந்த முத்துக்குமாரை கொலை செஞ்சாங்கல்ல, அந்த முத்துக்குமாரை திட்டமிட்டு கொலை பண்ணாங்கல்ல, இது வரைக்கும் இவன் அந்த குற்றவாளிகளுக்கு வந்து இதுவே தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு எந்த மேடலையும் பேசினே கிடையாது. கடைசியில் முத்துக்குமாருடைய மனைவியை பிரயோனஸ் பண்ணி கல்யாணம் முடிச்சுக்கிட்டானுங்க. இதைத்தான் அந்த சொத்தை கைப்பற்றிருக்கானுங்க. அப்போ திட்டம் போட்டு இப்படி பண்ணின ஒரு பொய்யாங்கலி, ஒரு ஃப்ராடுகார பையன் அவன் ஊரா வந்து பேசிக்கிட்டு இருக்கான். அந்த பேச்சை யாருமே நீங்கள் யாரும் நம்பிட வேண்டாம். சாதின்னு சொல்லி சாதியே கூடாதுமா, தமிழன் தான் வாழணுமா, தமிழன் தான் இருக்குமா. ஆனால் சாதிங்கிற பேரை அவன் வாயிலிருந்து தான் வரும். அவன் பேசுறது தமிழன்னு பேச வேண்டாம். அதனால யாரும் அந்த மாதிரி கையவர்களை வந்து நம்பி மோசமாக போகக்கூடிய, மோசமடையக்கூடிய சாதி இந்த தேவர் சாதி. அதனால மிகவும் கவனமாக நீங்கள் எல்லாரும் வந்து கையாளணும். நான் இப்பவும் சொல்கிறேன், எந்த காரணத்தை கொண்டு சரி உங்களை வந்து எங்கேயும் கொண்டு நான் வந்து அடகு வைக்க மாட்டேன். நான் அரசியல் செய்கிறது, நான் பிரச்சாரம் பண்ணுறது, நான் சட்டமன்றத்துக்கு போகணும்னு நான் நினைக்கிறது எல்லாமே உங்களை பாதுகாக்கத்தான். நான் நல்லபடியாக வந்துட்டோம்னா அனைத்து கிராமங்கள்லேயும் உடற்பயிற்சி கூட அமைச்சு, கல்வி கூட அமைச்சு, நூலகம் அமைச்சு இந்த இளைஞர்களுடைய உடல்வாக வந்து அதிகரிக்க செய்வேன். பெண் பிள்ளைகளை பாதுகாப்புக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பேன். நீங்கள் யாரும் பெண் பிள்ளைகளை பெற்றுட்டோங்கிற கவலை உங்களுக்கு வேண்டாம். அந்த மாதிரி நான் கண்டிப்பான முறையில் செய்வேன். உடனே முதல்ல மதுக்கடைகளை அகற்றத்துக்கு செய்வேன். மதுக்கடையில் அகற்றணும் நான் பேசிட்டு போயிட்டுன்னு வைங்களேன், உடனே தேவமாறு வர ஒரு 10-20 போன் வந்துடுது காரில் போய்கிட்டு இருக்கல. ஏன்னா ஆட்டை கிடச்சி மாட்டை கிடச்சி கடைசியில் நம்மக்கிட்ட வந்து நிற்கல அப்படின்னு. அதை பாரு நான் தானே எடுத்திருக்கேன் அப்படிம்பாங்க. போன் அடிச்சு இல்லாத வித்துலாம் வாங்கியிருக்கோம்னே, அந்த ஊரில் போய் ஒயின் ஷாப்பை மூடுதுன்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லி. இப்படி நம்ம சமூகத்தை சேர்ந்தவங்களும் பணம் உள்ளவங்க கல்வி ரீதியாகவும் ஊடகம் இந்த மாதிரி வந்து பணிகளில் ஈடுபடணுங்கிறது கேட்டுக்கிறதேன். நாமளே மலைகளையும் இயற்கையும் அழிக்கக்கூடாது. நீர் நிலம் காற்று இது அத்தனையும் காப்பாற்றுவதும் தேவை. அதனால் அதை அழிக்கிறதுக்கு நம்ம வந்து என்றைக்கும் வந்து உடந்தையாக நம்ம வந்து இருக்கக்கூடாது. மீண்டும் உங்கள் அனைவருக்கும் நான் நன்றினை இந்த நேரத்தில் பதிவு செஞ்சுக்கிட்டேன். வீதியாக ஊராக கிராமமாக வருவேன். நான் தொடர்ந்து எல்லாரும் இப்போ தேர்தல் கூட்டணிக்கு போயிட்டாங்க. ஆளே கிடையாது, ஒரு இயக்கத்திலையும் கிளை கிடையாது, மாவட்ட பிரபலம் எதுவும் கிடையாது. ஆனால் எல்லாரும் கூட்டணிக்கு போயிட்டாங்க. கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஊராக போய் எங்களை சேர்த்துக்க. நான் உங்களை நம்பி தெருவா வீடாக வந்துக்கிட்டு இருக்கேன். அதனால் என்னை அடையாளம் கண்டுக்கோங்க. நான் சொல்கிற வார்த்தைகளை வந்து பெண் பிள்ளைகளுக்கும் வீட்டில் உள்ள இளைஞர்களுக்கும் சொல்லி புரிய வைங்க. அனைத்து இளைஞர்களும் மீண்டும் ஒன்று சொல்லுதேன், இளைஞர்கள் கையில் தான் இந்த பெண் பிள்ளைகள் பாதுகாப்பு, இந்த ஊர் பாதுகாப்பு. அதை மனசில் வச்சு கண்டிப்பான முறையில் மது அருந்தும் பழக்கம் இருந்துச்சுன்னா அதை என்னையோட விட்டுருங்க தம்பி. நீங்கள் படித்தாதான் அந்த சமூகத்தை காப்பாற்றணும், உன் குடும்பத்தை காப்பாற்றணும். நீ உன் வீட்டிலேருந்து படித்து நீ அதிகாரி ஆனத்தான் காப்பாற்ற முடியுங்கிறத நீ அப்பப்போ மனசில் நினச்சிக்கோ. உடற்பயிற்சி செய், விளையாடு, உடலை திடப்படுத்து. அதுதான் உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்றும்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் பேச விரும்புகிறேன். மீண்டும் இந்த குலசேகர பேரிக்கு கண்டிப்பான முறையில் நான் வருவேன். என் மீது வைத்துள்ள பற்றும் பாசமும் இந்த சமுதாயத்துக்கு இதுவரை இந்த சமுதாயத்துக்கு வந்து குறையவில்லை என்பதை நான் தொடர்ந்து ஒவ்வொரு ஊரிலையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த மேடை அமைக்க கடுமையாக போராடிய எனது அன்பு தம்பி வைரமுத்து, வீரகாளி அண்ணன், அண்ணன் சமுத்திரமுத்து, இதுக்கு உதவி செய்த சமுத்திரமுத்து,
இதில் மணிகண்டன் இப்படி எல்லாத்துக்குமே நான் மனசார நன்றி சொல்ல விரும்புகிறேன். நாளைக்கும் கூட்டம் இருக்குது, நாளைக்கும் கூட்டம் தொடர்ந்து சங்கரங்கோயில் தொகுதியில் இந்த மாதம் முழுவதுமே கூட்டம் இருக்குது. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, உங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம், ஒற்றுமைப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லி. அதனால் நான் பேசுனதெல்லாம் ஒரு உங்கள் கூட பிறந்த அண்ணன் மாதிரியோ தம்பி மாதிரியோ ஒரு பெத்த பிள்ளை மாதிரியே எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு மாறதுக்கு முயற்சி பண்ணுங்க, இளைஞர்களும் மாறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இப்படி தொடர்ந்தெல்லாம் போய் செலவு பண்ணி ஒவ்வொரு சில மேடைகளை போட்டு யாரும் பேச மாட்டாங்க. உங்களுக்கான அழிவு வரப்போகுது, ஆபத்து வரப்போகுது அப்படின்னு சொல்லி தான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். கஷ்டப்பட்டு தான் அனுமதி வாங்கியிருக்கிறோம். எல்லாரும் அனுமதி கேட்டால் ஈஸியாக கிடச்சிரும். தேவமாறு ஒன்று கூட போகிறோம் அப்படின்னு சொன்னால் அனுமதி கிடைக்காது, புரியுதா உங்களுக்கு? அதனால் கஷ்டப்பட்டு அனுமதி வாங்கி தான் இந்த கூட்டத்தை நடத்துகிறோம். அதுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கணும். அதனால் இளைஞர்கள் எக்காரணம் கொண்டோம், இளைஞர்களுக்கு நான் சொல்லக்கூடியது ஒன்று தான், ஊர் மக்களுக்கு நான் சொல்லக்கூடியது தான், தப்பான வேலைகளுக்கு செல்லும் இளைஞர்களுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டு தான். கஞ்சா மது பழக்க வழக்கங்களில் ஈடுபடக்கூடிய இளைஞர்கள் உடனடியாக உங்களை திருத்திக்கோங்க. இந்த சாதியில் பிறந்த யாருமே அந்த மாதிரி வேலைகளை செய்ய மாட்டாங்க. 4 பேர் நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க, 4 குடும்பம் நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க. நம்ம சமூகத்தை சேர்ந்த யாராவது கஞ்சா விற்று ஒரு குடும்பம் அழியுது அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த சாபமும் நம்ம சமுதாயத்தின் மீது விழுவும். அதனால் உழைத்து வாழக்கூடிய இந்த பரம்பரை அப்படிங்கிறத நீங்கள் எல்லாரும் நிரூபிக்கணும். தப்பான தொழில் பண்ணக்கூடிய யாருக்குமே நம்ம அடைக்கலம் கொடுக்கக்கூடாது. காவல்துறை ஒரு ஊருக்குள்ளே வருது அப்படின்னா சும்மா வராது. ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டு இளைஞர்கள் ஊருக்குள்ளே இருந்துக்கிட்டோம்னா அவனுடைய அக்கா தங்கச்சிக்கு அம்மாவுக்கு தான் அது கெட்ட பேர், அவன் குடும்பத்தான் கெட்ட பேர். இதெல்லாம் இளைஞர்கள் நீங்கள் நினைக்கணும். உண்மையிலே தாய் மீதும் தகப்பன் மீதும் அக்கா தங்கச்சி மீதும் மனைவி மீதும் பாசம் இருந்தால் தப்பான விஷயங்களை தப்பான தொழில்களை இந்த இளைஞர்கள் பண்ணக்கூடாது என்று இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அன்னைக்கும் சொல்கிறேன், இன்னைக்கும் சொல்கிறேன், ஒவ்வொரு மேடையிலையும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். என்னை தாண்டி உங்களுடைய தாய் தந்தை, உங்களுடைய அக்கா தங்கச்சி, உங்களுடைய மனைவி தான் உங்களை பாதுகாக்க முடியும். நான் உங்களுக்காண்டி நிற்க தான் முடியும், பேச தான் முடியும். உங்களுக்கு அரசு எது இணைஞ்சல் பண்ணால் பார்க்க முடியும். ஆனால் உன்னை முழுசாக பார்க்கக்கூடிய அந்த ஒரே ஒரு தகுதி உன்னுடைய தாய்க்கும் தங்கைக்கும் உன்னுடைய கணவனுக்கு உன்னுடைய மனைவிக்கு தான் இருக்குங்கிறத இந்த இடத்துல நான் பதிவு செஞ்சுக்கிட்டேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக அமைதியோடு இருந்து இந்த விழாவில் சீரும் சிறப்புமாக அனைவரும் கலந்து கொண்டு முக்குளத்தூர் நாங்கள் அமைதியாகவும் இருந்து ஒரு கட்டுக்கோப்போடு நாங்கள் இந்த ஊர் இருக்குது, குலசேரப்பேரி என்றால் நாங்கள் கட்டுக்கோப்போடு வாழும் ஒரு தேவமாறு அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாரும் நிரூபிச்சிருக்கீங்க. அதை நினச்சி நான் மிகவும் சந்தோஷப்படுறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். பெண் பிள்ளைகளை பத்திரமா விளைங்க, பிள்ளைகளை நல்லா படிக்க வைங்க. எந்த துறையிலும் சரி, எப்பவும் சரி, என் உயிர் இருக்க வரைக்கும் சரி, நான் வாழும் வர உங்கள் எல்லாத்துக்கும் உழைச்சிக்கிட்டு தான் இருப்பேன், பேசிக்கிட்டே இருப்பேன். எந்த காரணத்தை கொண்டு நான் விலை பெயர மாட்டேன். உங்களை திருத்தி உங்களை கடைசி வரைக்கும் உங்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரதான் என்னோட தலைசிறந்த பணியாக இருக்கும்னு சொல்லி இந்த நேரத்தில் பதிவு செஞ்சு விடைபெறுகிறேன். நன்றி.